ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் பிடிக்க ரெடி ஆகிட்டோம். தூண்டில் எல்லாம் ரெடி பண்ணிக்கின்னு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. வாங்க மீன் எப்படி கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். 2 ஃபிஷர்மேன் வந்துட்டு தூண்டில் வச்சுட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே ஒருத்தவங்க டயர்ட் ஆகிட்டாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு ஃபிஷ்ஷு கிடைக்கல. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? பிடிச்சிட்டா எங்கள் நவீன் பிடிச்சிட்டான் முதல் மீன். அவனுடைய தூண்டில தான் கிடச்சிச்சு. அடுத்த மீனும் அவனுக்கு தான் கிடச்சிச்சு, 2வது மீன். தூக்கி போடு. பயங்கர ஜாலியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு மீன் கிடச்ச உடனே. அங்கே அடுத்த மீன் கிடச்சிச்சு ஆத்துக்காரருக்கு. எனக்கு ஆசையாக வந்துச்சு, நானும் பிடிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி வாங்கிக்கிட்டேன். 3 பேர் பிடிச்சாச்சுப்பா. 3 பேர் அக்கௌண்ட்டில் ஒன்று என்னுடைய அக்கௌண்ட்லேயும் 1. அதை போடு, அதில் சும்மா போடு. கையுக்கு எங்கடா இருக்குது மீன்? ஐயோ ஆமாம், நல்ல ரத்தம் வந்துச்சு. குச்சி உடஞ்சிக்கிச்சுல. அடுத்து பாருங்க, எப்போவுமே இந்த அளவுக்கு பெருசாக கிடைக்கல. குச்சியே உடஞ்சிடுச்சு. ஆமாண்டா, அவங்க போட்டதில் இது இந்த அளவுக்கு இல்லை. கீழே கொட்டினா ஓடிடாதா? ஐயோ, அது மீன் ஒரு அது நல்லா இருக்குதாண்டா குச்சி. தூண்டில் நாக்குப்பூச்சி மாட்டுறது, அதை மீன் மாட்டினாலும் அதை எடுக்கிறது, இதெல்லாம் எங்கள் விக்கி தான் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாரு. அது கூட போயிட்டு குழம்பு தான் கொதிக்க விட்டு சாப்பிட போகிறேன். காலையும் பெட்டு மாதிரி வச்சு பார்த்துட்டு இருக்கிறேன். என்னப்பா உன் காட்டில் ஒரே மழையாக இருக்குது. ஒரு கவரில் ஆல்ரெடி வச்சுட்டு இருக்கோம். பெரிய மீனுக்கெலாம் இதில் கவரில் ஆக்சிஜன் பத்தாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே மணலில் எல்லாம் தோண்டின உடனே தண்ணி வந்துச்சு, அதில் போட்டு விட்டுறலான்னு சொல்லிட்டு போட்டோம். ஆல்ரெடி ஒரு சில மீன்லாம் கொஞ்சம் மயக்கத்தில் இருக்குது. அங்கே பாருங்கள், இப்போ ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கிறது தான் அப்படியே ஓடுது துள்ளிக்கிடு. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குது. அப்படி சரு சரு துள்ளிகிட்டே இருக்குது. பயம் இல்லை, அது கரெக்டாக. யாரை பிடிச்சது? நவீன் தான். அப்போ நவீன் எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு மீன் 2 மீனாச்சும் கிடைக்குமா அப்படின்ற டவுட்டில் சும்மா வந்தோம் டைம் பாஸுக்கு. இது வளைய தேவையில்ல போல. அவனுக்கு ஆசை வந்துச்சுடா, நீ பிடிக்கிறத பார்த்து அவனுக்கு ஆசை வந்துச்சுடா. ஆனால் இப்படி மீன் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோதான், இந்த அளவுக்கு மீன் பிடிச்சிட்டோம். 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நைட்டு ரொம்ப நைட் மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் மீன் எல்லாம் எடுத்துக்கிட்டு. இதுக்கப்புறம் இந்த மீனை என்ன பண்ணன்றதை உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த மாதிரி வீடியோ இன்னும் உங்களுக்கு பிடிக்கும்னா சொல்லுங்கள், நான் அது மாதிரி அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அவ்வளோதான், நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். மீனை எடுத்துக்கிட்டு. மீனுக்கு டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்களா, பூலாம் போட்டு எங்கள் விக்கி பண்ணி வச்சுருக்கிறது.